ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்மஸ் ப்ரிப்பரேஷன் மினி vlogல டே 1 இதை ஒரு சீரியஸாக எடுக்கலான்னு இருக்குது. கிறிஸ்மஸ் வரைக்கும் நான் வந்து 15 டேஸ் முன்னாடியே நட்ஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் வேல சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்ச் ஜூஸ், ரம் ஆர் ரெட் ஒயின் எதில் வேணாலும் நீங்கள் சோக் பண்ணலாம். நான் ட்ரெடிஷ்னல் வேல சோக் பண்ணேன். மினிமம் 15 டேஸ், மேக்ஸிமம் 1 மந்த் சோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளம் கேக் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ப்ளம் கேக் டேஸ்ட் தரதே சினமன் பவுடர் தான். அதை எப்படி ரெடி பண்ணுறதுனா, ஒரு மிக்சர் ஜாரில் சினமன், சுகர், க்ளவுஸ், ஏலக்காய், அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறோன்னா, அந்த மாதிரி பவுடர்டு கன்சிஸ்டன்சி கிடைக்கிறதுக்கு தான். அப்புறமா ஒரு பேனில் சுகர் சிரப்புக்காக 4 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி ரொம்ப கட்டியாச்சுன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு பவுலில் 100 grams ஆஃப் பட்டர், 200 grams ஆஃப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 எக்ஸ், நான் எக்ஸ் நீங்கள் வந்து 2 போடுங்க. இந்த அளவுக்கு 2 போட்டிங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும் கேக்கு. அதில் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், எக்கோட ஸ்மெல் வராததுக்காக வெண்ணிலா எசன்ஸ், இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா சுகர் சிரப் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கணும் சுகர் சிரப்போடைய கலரு. அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சிரப்பை ரெடி பண்ணணும். சுகர் சிரப் ஊற்றின உடனேயே பிளெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி கட்டி கட்டியாக மாறிடும். இதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணணும். அதாவது மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சினமன் பவுடர், இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருந்த நட்ஸை திருப்பி நீங்கள் அதில் போட்டுட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவனை 170 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் பேட்டரை தூக்கி உள்ளே வச்சு 50 to 55 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ப்ளம் கேக் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக ரிச்சாக இருந்துச்சு. சூப்பர் டூப்பராக இருந்துச்சு நான் செஞ்ச ப்ளம் கேக். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் சீரீஸ்னால நானும் கிறிஸ்மஸ் வைப்ல ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிறிஸ்மஸ் தீம் நெயில் ஆர்ட் பண்ணலான்னு இருந்தேன். நெயில் ஆர்ட் நான் நாளைக்கு ரிசல்ட் காமிக்கிறேன். அது எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு vlogல நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் நிறைய கலர் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்னாலே ரெட் தீம் தான் கிடைக்குதா, ஸோ அதனால ரெட் தீம் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் க்ளூஸ் கிடச்சிருக்கும். நாளைக்கான வீடியோவில் அது வந்துடும் ஃபுல்லாக. என்னுடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய்.